இன்னைக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, இதுல இருக்கிற மீன் எல்லாத்தையுமே எடுத்து கொண்டு போய் நம்மளோட ஃப்ரிட்ஜ் பாக்ஸ்ல தான் விட போறோம். ஆல்ரெடி ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் ஒரு இடத்துல வச்சு அதுல 2 நாளைக்கு முன்னாடி தண்ணி எல்லாமே ஊத்தி வச்சுட்டோம். தண்ணியும் டெம்பரேச்சர் செட் ஆகிறதுக்காக தான் நம்ம மீன் எதுவுமே விடாம இருந்தோம். 2 நாள் ஆனதுனால நல்லாவே செட் ஆயிருக்கும். இனிமே மீன் எல்லாமே விட்டா எந்த ஒரு பிரச்சனையுமே வராது. இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸ ஃபர்ஸ்ட் நம்ம மீன் வச்சிருந்த டப்பா பக்கத்திலே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு ஐடியா இருந்தது. எங்க மச்சான் வந்துட்டு அடிக்கிற வெயிலுக்கு அங்க வச்சனா இருக்கிற எல்லா மீனுமே கருவாடாயிரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆல்ரெடி நம்மளோட டீம் பசங்க வச்சிருந்த மீன் எல்லாமே வெயில் ஹீட்னால தண்ணி எல்லாமே சூடாகி மீன் எல்லாமே இறந்து போயிருச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நமக்கும் அந்த மாதிரி நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் நம்ம வீட்டு பக்கத்திலே இருக்கிற ஒரு மரத்துக்கு கீழ வந்து இதை வச்சிருக்கோம். இந்த டப்பால நான் மீன் விட்டதோட சரி, அதுக்கப்புறம் ஒரு டைம் கூட நான் இதுல செக் பண்ணி பார்த்ததே இல்லை எவ்வளவு மீன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதனால வீட்ல இருந்து ஒரு பவுல் எடுத்துட்டு வந்து அதுல பிடிச்சு போட்டு சின்ன மீனும் பெரிய மீனும் எவ்வளவு இருக்குன்னு பாக்குறதுக்காக. அது மட்டும் இல்லாம ஃபர்ஸ்ட் டைம் இதோட கலர் எல்லாமே பாக்குறது ரொம்பவே சூப்பரா இருந்தது. உங்களுக்கு இந்த மீன் எல்லாமே பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. இது அப்படியே எடுத்துட்டு போயிட்டு நம்மளோட ஃப்ரிட்ஜ் பாக்ஸ்ல கொஞ்ச நேரம் டெம்பரேச்சர் செட் ஆகிறதுக்காக வச்சுட்டு அதுக்கப்புறம் இருக்கிற எல்லா மீனையுமே ஃப்ரிட்ஜ் பாக்ஸ்ல விட்டுட்டேன். நம்ம இதுல எவ்வளவு மீன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எண்ணி பார்க்கும்போது ஒரு 40 மீன் கிட்ட இருந்தது. நம்மளோட பழைய மீன் டப்பால இருக்கிற பிளான்ட் எதையுமே எடுத்து இதுல போடல. அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் அடுத்த வீடியோல சொல்றேன். இதே மாதிரி வீடியோ பார்க்கணும் நம்மளோட சேனல் லைக் பண்ணிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப்